இன்னும் என்னென்ன படம் பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய படங்கள் வெளியாகின்றன. நம்ம பார்த்து ரசித்து அதை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தா கூட, நம்மளுடைய தொலைக்காட்சி நம்முடைய ரசிகர்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய கொண்டு சொல்லணும்ல. அதனால் நிறைய விஷயங்கள் கொண்டு வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக்கு போடுங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இதில் ஒன்று ஒன்றா போய் கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சைடில் இந்த விட்டு விட்டு அந்த போகிற மாதிரி இதை தவிர நம்ம உட்காந்து கேன்வாஸ் பண்ணுறது முழு நேர தொழிலாக பார்க்க வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீடம். சசிகுமார் எப்போதுமே பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள ஒரு பர்சனு, சமுதாய சமய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு நண்பர். ஆமாம், அந்த ஃப்ரீடம் படம் என்பது 1991 நமது பிரதமர் பாரத பிரதமர் ராஜீவ் தமிழர் இலங்கையில் இருந்தவர்கள் அவர்களை அந்த அந்த குழு என்று ஒரு ஆக்கப்பட்டது. இது அதில் கவர்னர் அதிகாரிகள் வைத்து ஒரு 43 பேர் தப்பிச்சிட்டாங்க. அந்த தப்பிச்சதில் கொஞ்சம் பேர் கூட தப்பித்தவர்கள் உலக நாடுகளில் போய் லெவலில் அது அந்த நிலையில் நடக்கக்கூடிய யார் வந்து அதை கையாண்டார்கள் என்பதை ஒரு பட்ட ஒரு செய்திருக்கிறார்கள். இதை தமிழ் ஆர்வலர்கள் நம்ம நாட்டோடைய குறிப்பாக தமிழர்களிடையே உணர வேண்டிய சூழ்நிலை. அதுபோல் குடும்பத்தினர் எப்படியெல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும், அதாவது மனைவியை பிரிந்து அப்பாவி மனிதர்கள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள், அதில் எச்சரிக்கையாக இருக்குவதற்கு என்னென்ன வாய்ப்பு வசதி. இதுதான் வந்து ஃப்ரீடம். சசிகுமார் நடித்த ஒரு ஃப்ரீடம், அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் எந்த ஒரு வல்லறுக்கமோ வன்முறை இருக்கிறது. வன்முறை என்பது தேவைக்கு ஏற்ப வன்முறை இருக்கிறது. அதை வந்து பார்த்து பரவசடைய வேண்டிய ஒரு சொல்ல. இது இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது கொஞ்சம் தமிழர்களுக்கும் பிடிக்கும், குடும்பத்தோடையும் பார்க்கணும். ஆச்சா, படம் ஒன்றாச்சா. அடுத்து 2 வந்து இன்னொரு என்னன்னாக்கா, ஓஹோ என் தன் பேபி. இந்த படம் வந்து ஓஹோ என் தன் பேபின்னு ஒரு மகிழ்ச்சிகரமாக பண்ணுவதற்கு ஒரு ஹீரோ, 3 ஹீரோயின், அவர்களுக்கு 3 தோழிகள், அவர்களுடைய குடும்ப பின்னணி, அந்த மாதிரி ஏத்தாப்பில் வந்து இந்த ஹீரோயினுக்கு உள்ள நிர்பந்தங்கள், இதெல்லாம் வந்து யூத்துகள் இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள், இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள், இதை வந்து எப்படி பயன்படுத்த போன எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாற்றப்படாமல் தவிர்ப்பதற்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வாழ்க்கை கேள்வியை எடுப்பது என்பது என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கும். என்டர்டெயின்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. யார் நம்ம விஷ்ணு விஷால் வந்து நம்ம ஆக்ஷன் ஹீரோ. இதில் வந்து ஒரு தன்னுடைய தம்பியை அறிமுகப்படுத்தி, தம்பி என்பதற்காக ரொம்ப அனாவசியமாக நிறைய போய் அவர் பெரிய வீரஞ்சூரை அப்படின்னு காட்டாமல் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றங்கள், அடுத்து காதல், அது எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்த குடும்பமும் பார்க்கலாம், இந்த குடும்ப இதில். இப்போ அடுத்த மாயக்கண்ணாடி. இன்னொரு மேட்டர் என்னன்னா, எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் அவர்கள்லாம் வந்து வேறு இப்போ சொல்லியிருக்காங்க. அண்மையில் போலீஸ் துறையில் என்ன இந்திரலோகத்திலேருந்து அதை மேலோகத்து வந்தவங்களான்னு கோர்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நம்ம எழுத்தாளர் நண்பர்கள், இது வந்து எழுத்தாளர்கள், திரைப்பட கலைஞர்கள், திரைப்பட இயக்குநர்கள், அவர் இஷ்டப்பட்டதை சொல்லணும். சொன்னால் தான் அது வந்து அவர்களுக்கு திருப்தி. பார்க்கணும், தயாரிப்பாளர் இதுவும் செய்யணும். ஆனால் நிறைய இதுகள் வந்து நிறைய ஒரு பேர் புகழ் பெற்றுவிட்ட எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், இன்னும் படைப்பாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மனிதனை, ஒரு கேரக்டர் என்னன்னா, ஒரு ஏழைப்பான திருட்டு பாட்டுக்காரன் தான், ஒரு வேலை பற்றி செய்கிறவங்கன்னா அவங்க வீட்டில் திருட்டு போச்சுன்னா அதை வந்து செய்வாங்க. ஒரு வேலைக்காரிக்கு வந்து பரிந்து பேசுகிறாக்க அந்த வேலைக்காரிக்கும் தன்னுடைய புருஷனுக்கும் ஒரு லிங்குங்கிற மாதிரி கிளப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது ஒரு அற்புதமான ப்ரெசன்டேஷன். அந்த படத்தை நம்ம பார்க்கக்கூடியது. ஏன்னா இது குடும்பத்தோடு பார்க்கணும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பள்ளிகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும், அந்த வேலைக்கு போகிற பெண்களுடைய பெரும்பாலும் ஏன் வேலைக்கு போகிறாங்க, குறிப்பாக வீட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா, வீட்டுக்காரரை வந்து தண்ணி அடிக்கிறது, வீட்டுக்காரங்க வந்து செஞ்ச வேலைக்கு கூட காசு கொடுக்கறதில்ல. அப்போ அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்? இதை வந்து எல்லா தரப்பினரும் இன்னும் சொல்லப்போனால் விளிம்பு நிலை மக்கள், கணவன் மனைவியோட, இன்னும் சொன்னால் பிள்ளைகளோட பார்த்து குடும்ப கஷ்டத்தை பார்க்கலாம். இந்த அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கதை என்னங்க, கதைக்கு முந்தி லீடு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா, வனிதா விஜயகுமார், ஆமாம், அவரும்
நம்ம ராபர்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டது என்பது செய்தியாக இருந்த போதிலும் அதே ஜோடி திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அவருடைய ஒரிஜினல் வயசுலே ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணுக்கு வந்து 44 இருந்தால் கூட 40 தாண்டிய ஒரு பெண், ஒரு 45 வயதை தாண்டி இருக்கிற ஒரு ஆண்மகன். இவர்கள் இருவரும் தொழில், பிஸ்னஸ்ஸு, அப்புறம் நிறைய அவங்களுடைய பொழுதுபோக்கு மகிழ்ச்சிக்காக விளையாட்டு போக்கில் 40 வருஷத்தை கடந்து விட்டார்கள். ஆனால் எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம், ஒரு தாகம், ஒரு பிள்ளை இருக்கணுங்கிறது தானே. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இந்த கம்ப்யூட்ரு, அந்த மாதிரிலாம் கம்ப்யூட்ரு சாஃப்ட்வேர் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் அப்படி தான், தொழிலில் டாக்டர்ஸாக இருக்கவங்க யோசிக்காமல் ஆம்பிஷன் அப்படி ஓடி 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 கடைசியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா வயசு கடந்துடுது. பல பேருக்கு வந்து திருமணமாகாமல் விட்டுறாங்க. திருமணமாகி பிள்ளை பேர் செய்ய முடியாத அளவுக்கு பல விஷயங்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு ஏக்கம், ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கு, குழந்தை இருந்தாலும். ஆனால் வந்து அந்த ஆண்மகன், அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தை பிறந்துடக்கூடாது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும், அதாவது கருவுறாமல் இருப்பதற்கான மாத்திரைகள், மருந்துகள், செய்முறைகள், நடவடிக்கைகளில் இப்படி ஈடுபடுறார். அது ஏன் ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு திரைப்படங்களில் முக்கியமானது தேசிங்க ராஜா 2ஆம் பாகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் தேசிங்க ராஜா படம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திரைப்பட கதைக்கும் சம்பந்தம் இல்லை என்று வெளிப்படையாகவே தயாரிப்பு சைடில் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு தாங்க போட்டுச்சு, அந்த ஒரு பெருமையான ஒரு நல்ல ஓன படம் இருந்தாலும் அதற்கு எந்த வகையிலையும் குறைவில்லாத ஆர்டிஸ்ட்டு, அந்த டெக்னீஷியன்ஸுங்கிற வகையில் போட்டு படம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து வித்யாசாகர் என்ற அந்த இசையமைப்பாளர் ரொம்ப குத்தாக இருக்கட்டும், சாஸ்திரிய சங்கீதமாக இருக்கட்டும், மெலோடியாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்பட இசையமைப்பாளர் வந்து நம்மளுடைய வித்யாசாகர். அது மாதிரி இயக்குனர் எழில் தன்னுடைய 25 வருட பயணத்தில் பல விஷயங்கள் கொடுத்துருக்கிறார். பூவெல்லாம் உன் வாசமாக இருக்கட்டும், துள்ளாத மனம் துள்ளலாம், ஒரு வெற்றி படங்களை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு இயக்குனர். அவரே நோ லாஜிக் 90% வந்து நோ லாஜிக்கு, அதே மாதிரி 90% வந்து 90 இல்லை 100% ட்ரை பண்ணியிருக்காங்க. அது 90% ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடியாக. ஆமாம், இருக்கக்கூடிய தலைவலி, குடும்ப பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, அடுத்து வந்து வேலை செய்கிற இடம், தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடத்துல ரொம்ப பிரச்சனை, சாஃப்ட்வேர் கூட ரொம்ப பிரச்சனை. இப்போ என்னாச்சுன்னா ஒரு ரிலாக்ஸேஷனாக பார்க்கணுன்னா டிவியை ஓப்பன் பண்ணால் பெரும்பாலும் வந்து பெண்களை வந்து ரொம்ப கொடுமைக்காரியாகவும், மாமியார்களை வந்து கொடுமைக்காரியாகவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், சேஞ்ச் ஓவர் வேணும். ரொம்ப பொழுதுபோக்கில் மிக குறைவான செலவில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு என்பது வந்து இல்லற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பொழுதுபோக்கு இலவசன்னு சொல்கிறதுக்கு பதிலாக குறைந்தன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தாற் போல் இடத்தை மேஜராக ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு என்றால் சினிமா தான். ஆமாம், இந்த சினிமாவில்